எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே தேவனை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக வரவேற்கிறோம். நீங்கள்லாம் மிகுந்த ஆவலோடு இந்த நாளிலும் இந்த ஆராதனையை பங்கு கொள்ளும்படியாக, எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யோவான் 3:16 நாம் வாசிக்கிறது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய அன்பு என்னவென்றால் அவர் சிலுவையில் மரித்தது. ஹல்லேலூயா. அது ஆழமான அன்பு, அது அழியாத அன்பு, அது நித்தியத்தின் அன்பு. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து அந்த ஆழமான அன்பை கொண்டாடும்படியாக இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து நாம் எல்லாரும் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த அருமையான பாடலை எங்களோடு இணைந்து நீங்கள் எல்லாம் பாடும்படியாக உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ந்து கரங்களை தட்டி அந்த ஆழமான அன்பை நாம் கொண்டாடுவோமா? Hallelujah, hallelujah. உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத
ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென் அந்த அன்பை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. விழுவோர்ந்தவர் எல்லாரையும் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஆமென். குப்பையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். மாறாத அன்பு. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. நம்மை ஏற்றுக்கொண்ட அன்பு, மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட அந்த ஆழமான அன்பை எல்லாரும் நான் இன்று கொண்டாடுவோம். Yes Lord, we celebrate your love that is shown for us, Father, on the cross. Hallelujah. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்திட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. ஆமென். எல்லாரும் நான் இன்று எஸ் லார்ட் எல்லாரும் கொண்டாடுவோமா? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆடியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க. ஆமென். அவருடைய அன்பை. ஹல்லேலூயா. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மீண்டுமாக ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் நான் இன்று ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அவருடைய அன்பு
நாளும் மாறாதது. நம்மை தேர்ந்தெடுத்த நாள் முதலாக இந்த நாள் வரைக்குமாக அவருடைய அன்பு நம்ம மேலே அது மாறாத அன்புதாங்க. ஹல்லேலூயா. நம்மோடு என்றும் இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இங்க சொல்லுவோமா? மனிதர்கள் மாறினாலும் மாறினாத அன்பு, மகளா ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எல்லாரும் நான் இருந்து ஹல்லேலூயா. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. என் இயேசுவின் அன்பு, பூரண அன்பு. என் இயேசுவின் அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டி அணைக்கிற அன்பு, ஒவ்வொரு நாளும் நம்மை அங்கீகரிக்கிற அன்பு. என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று ஒவ்வொரு நாளும் நம் மேல் அன்பு கூறுகிற அந்த அன்புக்காக எல்லாரும் நன்றி. Yes Lord, yes Father, we thank you, we thank you for your everlasting love. Yes Jesus, இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிற அன்புகள், நீங்கள் அனுபவிக்கிற அன்பு எல்லாம் அது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான ஒரு அன்பு, ஒரு நாளும் மாறாத அன்பு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முன்மாதிரியாக நமக்காக அந்த சிலுவையில் அவர் காண்பித்த அன்பு. ஹல்லேலூயா. அதே தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையிலே இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்களும் நானும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்னாலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல அந்த பரிசுத்த ஆவியானவர்னாலே அதே அன்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே அன்பை இன்றைக்கு நமக்குள்ளாக அவர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக இந்த நாட்களிலும் சரீரமாகிய சபைக்கு அந்த ஒப்பற்ற அன்பை, அவருக்குள்ளாக இருந்த அதே அன்பை அவர் நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான பாடலாம் பாடும் பொழுது அந்த தேவனுடைய அன்பை, மாறிடாத அந்த நேசத்தை, அவருடைய அன்பை நாம் உணரும்படியாக எல்லாரும் அந்த அருமையான பழைய காலத்து பாடலானால் மிகவும் அர்த்தமுள்ள அன்பு நிறைந்த பாடல். இந்த பழைய கால பாடலை பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் இணைந்து எங்களோடு இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய அன்பை உணரும்படியாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக. Thank you Jesus. We celebrate your love, Father. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த இசைவாசிகளோட கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். ஆமென். Yes Lord. இயேசுவின் அன்பை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. மாறிடாய் மானிசரே, மாறாதவர் அன்பே நானுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாய் மானிசரே, மாறாத
வளர்ந்திடும்படியாக அவருடைய சாயலை நாம் அணியும்படியாக இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே அன்பை நமக்குள்ளாக ஊற்றும்படியாக எல்லாரும் நான் இந்த அவரை கேட்போமா? அப்பாவை சந்திக்கிறவர் அதே அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆவியான அன்பை பகர்ந்திட தூய தேவனின் வெண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க எல்லாரும் நாய்ந்து ஆவியான அன்பை பகர்ந்திட தூய தேவனின் வெண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகன் இதே எல்லாரும் நாய்ந்து. Yes Lord, yes Jesus, we celebrate your love. Yes Lord, thank you for your eternal love. Yes Lord, இணையிலும் வேறில்லையே இயேசுவின் மகன் இதே. ஆமென். Hallelujah. எல்லாரும் நாய்ந்து. ஆமென். Yes Lord, இணையிலும் வேறில்லையே. ஆமென். Hallelujah. நியாய விதிதனிலே நாமும் அவருக்குள்ளாக தைரியமாக நிற்கும்படியாக இந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவருடைய அன்பினால் நாம் நிறைந்து இந்த நாட்களிலே வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தைரியமாக நிற்கும்படியாக இந்த நாட்களிலும் அவருடைய அன்பு நமக்குள்ளாக பெருகும்படியாக விருத்தி அடையும்படியாக பூரணம் அடையும்படியாக எல்லாரும் நான் இது கேட்போம். Yes Lord, thank you Father. Let your love, let your perfect love fill us, Lord. Thank you Jesus. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லவே. ஆமென். நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. எல்லாரும் நாய்ந்து இயேசுவின் மகன் வீரே அதனாலும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணையிலும் வேறில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் மகன் வீரே. Hallelujah. Yes Lord. ஆமென். இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணையிலும் வேறில்லையே. ஆமென். எல்லா பயத்தை நீக்கும்படியாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இந்த அன்பினாலே எல்லா பயத்தை நீக்கும்படியாக இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக ஒரு காலம் அன்பு ஒளியாது என்ற வார்த்தையின்படியாக ஒரு நாளும் நம்மை கைவிடாத அந்த அன்பினாலே நிற்கும்படியாக எல்லாரும் நாய்ந்து இந்த அன்பை கொண்டாடுவோமா? Yes Lord, thank you Jesus, we celebrate your love Father. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. Hallelujah. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. எல்லாரும் நாய்ந்து இயேசுவின் மகன் வீரே
Hallelujah. Thank you Jesus. அவருடைய மாறாத அன்புக்காக ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாம் வாழ்கிறதின் காரணமே அவர் நம்மேல் வைத்த பிரியம், அவர் நம்மேல் பாராட்டின இரக்கம். ஹல்லேலூயா. அந்த அன்பின் மிகுதியினாலே நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் திறந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாராட்டின அந்த அன்புக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, அப்பா, we thank you Father, we thank you for the love that was manifested on the cross. ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பு செலுத்தும்படியாகவே பரலோகத்தின் மேன்மை எல்லாவற்றையும் நீங்க துறந்தீங்களப்பா. பரலோகத்தின் மகிமை யாவையும் துறந்தவராக பரலோகத்தின் மைந்தனாகிய நீங்க எங்களுக்காகவே இந்த பூலோகத்தை தேர்ந்தெடுத்து நீங்க வந்த அன்பு, அது ஆழமான அன்பு அப்பா, அதை அளவிட முடியாத அன்பு. Thank you Father. We celebrate the depth, we celebrate the height of your eternal love, the love that made you to come from the heaven to the earth and to go to the cross and then to go, Father, to the depth of the earth and one more time ascend and go into the glory. And we thank you, Lord, that you're going to come back one more time to take us to where you are, to eternity, Father. We thank you. We celebrate your love, Jesus. உம்முடைய அன்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாரும் நான் இந்த வேளையிலும் இந்த அருமையான பல்லவியை நாம் பாடி, yes Lord, let's all put our hands together and celebrate the love of the Father, the love of the Son. Oh yeah, we'll lift your love, Jesus. Let your beautiful love, we'll lift to die, Lord, and lift your name on high. Lord, I love to sing your praise. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Oh yes, Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Everyone together. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I'll lift your name on high. Come on, church, let's all lift up the name of Jesus wherever you are. Join with us even as we lift up the banner of love of our Lord Jesus. Come on, church, let's celebrate the love. Hallelujah. We celebrate, we lift your name on high, Jesus. Come on, everyone together. Hallelujah.
இந்த நாட்களிலே பூமி எங்கும் உயரும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Yes Jesus. Oh yes. பாதை காட்டிடவே புகழ் வந்திரே சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவேன். எல்லாம் நாய்ந்து பாதை காட்டிடவே yes Lord தீரே சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன். உயர்த்தி மகிழ்ந்திடுவேன். உந்தன் நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த நாமத்தின் மூலமாக இந்த பூலோகத்தில் வந்தவர், அந்த நாமத்தின் மூலமாக அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தவர். அந்த நாமத்தின் மகிமையினாலே, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையினாலே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அந்த நாமத்தின் வல்லமையினாலே பரலோகத்துக்குள்ளாக கடந்து சென்றவர். மீண்டும் அதே நாமத்தின் வல்லமையினாலே வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக எல்லார கரங்களை உயர்த்தி அப்பா இயேசு என்ற நாமத்தை இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் துக்கத்தோடு அல்ல, உம்முடைய சிலுவை குறித்து நாங்கள் துக்கத்தோடு அல்லப்பா நாங்கள் கொண்டாடுகிறோம். We celebrate the reason for the cross. Lord, we are not mourning the cross, but we celebrate the reason behind the cross. Oh Father, இந்த நாட்களிலும் சிலுவை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி அல்லது கவலையாக இருக்க தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த சிலுவை அது ஒரு வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. நம்மை மகிழ்வித்தது அந்த சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலமாக இந்த நாளிலும் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. Thank you Lord. அந்த சிலுவையின் மூலமாக இந்த நாளிலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் அளவை, அதன் ஆழத்தை, to see the depth of the love of the bridegroom to his bride. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு அவருடைய அன்பை காண்பித்தது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு அவருடைய அன்பை காண்பித்தது அந்த சிலுவையிலே. ஹல்லேலூயா. ஆகவே மனவாட்டியாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை ஒரு அன்பின் சின்னமாக ஒவ்வொரு நாளும் தழுவும்படி. Lord, we thank you. We thank you for your cross. எல்லாரும் வாய்களை திறந்தப்பா உம்முடைய நேசத்தை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வேளையில் உம்மிடம் நாங்கள் வருகிறோம் அப்பா. For there is true love in your presence Jesus. உம்முடைய பிரசன்னத்தில் மாத்திரமே உண்மையான அன்பு, நிரந்தரமான அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Jesus. Above all power, above all kings, above all nature and all creator things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all will
and the treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, lay beyond a stone, you live to die, rejected and alone, like a rose. You were trampled on the ground, you took the fall, and you thought of me above all powers, above all kings, above all nature and all creator things, above all will and the praise of man. You were here before the world began. Above all powers, above all kings, above all nature and all creator things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, Jesus, above all wonders the world has ever known, above all wealth and the treasures of the earth. There's no way to measure what you were. Crucified, lay behind a stone, you live to die, rejected and alone, like a rose. You were trampled on the ground, you took the fall, and you thought of me above all. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall, and you thought of me above all. சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்டி மரித்திட பூமியில் நீ வாழ்ந்து கீழ் விழுந்த பூவை போல சுக்கப்பட்டி எல்லாவற்றிலும் என்னை நினைத்து மேலாக வண்ணமைகளிலும் ராஜாக்களிலும் சிருஷ்டிப்பு அனைத்திலும் மேலானவர் நீவே. ஞானம் அனைத்திலும் மனித வழிகளிலும் உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்தீரே. ராஜ்யம் அனைத்திலும் சிங்காசனங்களிலும் உலகம் கண்ட அதிசயம் அனைத்திலும் செல்வங்கள் அனைத்திலும் உலக பொக்கிஷங்களில்
அளவிட கூடுமோ? சிலுவையில் எனக்காய் அழிக்கப்பட்டீர், மரித்திட உம்மில் நீயே வாழ்ந்தீர். இவ்விழுங்க பூவை போல் சுத்தப்பட்டீர், எல்லாவற்றிலும் என்னை நினைத்தீர் மேலாக. சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்டீர், மரித்திட பூமியில் நீயே வாழ்ந்தீர். இவ்விழுந்த பூவை போல் நசுக்கப்பட்டீர், எல்லாவற்றிலும் என்னை நினைத்தீர் மேலாக. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and you thought of me above all. கீழ் விழுந்த பூவை போல் நசுக்கப்பட்டீர், எல்லாவற்றிலும் இயேசுவே என்னை நினைத்தீர் மேலாக. We celebrate the depth of your love, Jesus, the love of your Son, Jesus. We come before your cross and we lay ourselves down, Father, that He chose me on that cross, Jesus. எல்லாரும் நான் இந்த நாளிலும் அந்த கல்வாரி சிலுவையிலே என்னை தேர்ந்தெடுத்த அந்த தேவன், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த உலகத்திலே 1000 கோடி மக்கள் இருந்தாலும் அவர் என் மேல் அன்பு கூர்ந்ததினாலே அந்த சிலுவையை அவர் சுமந்தார். அந்த சிலுவையிலே அவர் எனக்காகவே ஜீவன் விட்டார் என்று எல்லாரும் நான் இந்த வேளையிலே, அப்பா உம்முடைய அன்பு மிக பெரியது. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நான் அடிபணிகிறேன். Father, I submit my life for your cross that took my place. என்னுடைய இடத்தை எடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை எனக்காக நீங்க சுமந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் நான் இந்த வேளையிலே அவருடைய அன்பை உயர்த்தி அப்பா அந்த சிலுவையிலே மாறாத உம்முடைய அன்புக்காக அந்த அன்பிலே அப்பா நாங்களும் நிலைத்திருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Oh yes Jesus, oh thank you for your cross. We thank you Lord, we celebrate your cross Jesus. Thank you Lord. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவ நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு போக முடியவில்லையே என்ற குறையை கர்த்தர் இப்பொழுது இல்லாமலாக்கி உங்களையும் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். இதற்கு காரணமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் மற்றும் எங்கள் சபையார் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அன்பர்களே, இது கடைசி காலம் என்பது துல்லியமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் ஒரு முறை இப்படி வினாவினார்கள். ஒலிவ மலையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உரையாடல், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளங்கள் என்ன? அநேக காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அதில்
இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பல அடையாளங்களில் இது ஒரு அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். எங்கு பார்த்தாலும் ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கோடி 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 கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுகிறது. அதைவிட விலையேற பெற்ற உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை எல்லாம் உற்று நோக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஆமென், சீக்கிரம் வாரும் என்றுதான் நாம் கூச்சல் போட வேண்டியதாக இருக்கிறது. அவர் வருவது திண்ணம். அவருக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவது ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியின் கைவண்ணம். ஆகவேதான் இரவும் பகலும் ஆயராது தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கணத்துக்குரிய ஐயா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரோடு ஒரு கூட்டம் ஓடுகிறது, நாங்களும் ஓடுகிறோம். ஏனென்றால் இனி காலம் செல்லாது. அன்பர்களை, இந்த ஆராதனையிலே நாம் ஆராதித்தோம். அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவருக்கு காணிக்கை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆகவே இது கட்டாயமானது அல்ல, விசனமாயும் அல்ல, அவரவர் மன விருப்பத்தின்படியாக நாம் வழங்கலாம். இப்பொழுதும் ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியங்கள், அதில் பிரதானமானதுதான் கட்டிட திட்டம். தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த அந்த திட்டம் காரணோடையிலே இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்னும் பல கோடிகள் தேவைப்படுகிறதாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாமும் அறிவோம். எனவே நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க, மனமும் வந்து கொடுத்திருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க. அது எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. ஆக இன்னும் ஒரு விசை கூட இந்த கனமான ஊழியத்தை நாம் தாங்குவோம். அதற்குரிய பலனை பரலோக கணக்கில் பெறுவோம். இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி அல்லது உங்களுடைய மனதில் நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று எப்படி பொருத்தனை பண்ணினீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன்படியாக செலுத்துங்கள். திரையில் வருகிற அந்த விவரத்தை அறிந்து செயல்படுங்கள். ஓர் பிரார்த்தனை செய்வோமா? பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட, உம் திருநாமம் எங்கும் உயர்த்தப்பட தங்களால் ஆன பங்கை அவர்கள் நிறைவேற்றும் பொழுது உம்முடைய வாக்குப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். பாடல் வருகிறது, பார்த்து கேட்டு விவரம் அறிந்து செயல்படும். உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண
நிறுத்துகிற அன்பு. ஆமென். குப்பையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்த்தி நிறுத்துகிற அன்பு. ஹalleluya. எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹalleluya. ஆமென். மாறாத அன்பு. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறாதது. ஹalleluya. நம்மை ஏற்றுக்கொண்ட அன்பு, மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட அந்த ஆழமான அன்பை எல்லாரும் நான் இன்று கொண்டாடுவோம். Yes Lord, we celebrate your love that is shown for us, Father, on the cross. Hallelujah. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்திட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. புறம்பே தள்ளாத. ஆமென். எல்லாரும் நான் இன்று எஸ் லார்ட் எல்லாரும் கொண்டாடுவோமா? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. வாங்க நேயர்களே, அடுத்த காரியம் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அவர் வார்த்தையில்தான் சுகம், அவருடைய வார்த்தையில்தான் பலன், அவருடைய வார்த்தையில்தான் மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தையில்தான் எல்லாமே. ஆகவேதான் அந்த வார்த்தை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. சுருங்க கூறில் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மனுஷி ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏனென்றால் வார்த்தையும் அவரும் ஒன்று. வேதம் அப்படித்தானே நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு இந்த பூமிக்கு வந்தது இயேசு என்ற அந்த நாமம். ஆகவே அந்த வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பெற்று அனுபவிக்கப் போகிறோம். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் நாம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மையமாக வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில்
நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் எப்படி அவருடைய நன்மைகளினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் சொல்றார். லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால். அப்ப அந்த காலத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க பலன் எங்க இருந்து வருது? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஊழியம் செய்கிறதுக்கு அவர் தான் பலன் தர்றார். இன்னைக்கு உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய அழைப்பை பெற்றவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களா இப்படி ஊழியம் செய்கிறார்கள், இவங்களால எப்படி செய்ய முடியுது அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அந்த பலன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவங்க அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற ஊரில், பக்கத்து ஊரில், இன்னும் எந்தெந்த ஊருங்களுக்கெல்லாம் கடந்து போக முடியுமோ, எந்தெந்த இடங்களுக்கு கடந்து போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால அவங்க மற்றவங்களுக்கு அந்த தெய்வீக அன்பை பல விதங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவங்க தேவன் பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகமெங்கிலும் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்.
ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவின் பக்கமா திரும்புறாங்க. நான் இவ்வளவு பயங்கர பாவத்தில் இருந்தேன், அடிமைத்தனத்தில் இருந்தேன். இயேசுவிடத்தில் நான் திரும்பின போது என் பாவ பழக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இப்போ நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே இப்போ இருக்கிறது மனுஷ ஆவி இல்லை, இயேசுவே தந்த ஆவி. ஒவ்வொரு வினாடியும் இயேசுவோடு பேச, இயேசுவோடு நடக்க, இயேசு விரும்புகிறத செய்ய அந்த வல்லமையே என்னை இந்த உலகத்தில் நடத்துகிறது. அப்போ பிதாவாகிய தேவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவர் மேலும் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் பாருங்க, எவ்வளோ ஒரு பாதுகாப்பை தருகிறார். எந்த இடத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, குடிசை வீட்டில் இருக்கிறாங்களோ அரண்மனையில், அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. யாரெல்லாம் அவர்கிட்ட வராங்களோ அவங்க அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவங்கள அப்படியே விட்டுறது இல்லை, இந்த உலகத்தில் தொடர்ந்து அவங்க கூட இருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை தெரிந்து கொள்வார், அவங்கக்கிட்ட தான் பேசுவார், அவங்க தான் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி பேசுங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் மூலமாக தான் சொல்லுவார். அதை போய் அவர் ஜனங்களுக்கு சொல்லுவார். அது கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு தண்டனையும் வேற கொடுப்பார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் வராங்களோ, இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்க கூடவே இயேசு இருக்கிறார். அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அவங்க எந்த விதத்திலெல்லாம் இந்த உலகத்தில் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வாழ வேண்டுமோ அந்த வழிகளில் ஆண்டவராகிய இயேசுவே அவர்களை நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள் அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகமம் 11:25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவரோடே பேசி அவர் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தர் மேலே இருந்த ஆவியை 70 பேர் மேலே வச்சாராம். உடனே அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பீலையாமை குறித்து என்னாகமம் 24:2 வாசிக்கிறோம். என்னாகமம் 24:2. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தார். தேவ ஆவி அவர் மேல் வந்தது. தேவ ஆவி அவர் மேல் வந்தது. ஒத்னியேல் இவரை குறித்து நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டார். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாத்தாயிமை அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவர் கை கூசான் ரிஷாத்தாயிமின் மேல்
பலம் கொண்டது. அந்த காலத்தில் அவங்க ஒரு வேலை செய்யும்போது தான் அந்த ஆவி இறங்கும். இப்போ அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவருடைய ஆவி இருக்கு. நான்காவதாக கிதியோன் என்ற தேவ மனிதனை குறித்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவர் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். வாசித்த தேவனுடைய வார்த்தையில் ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கொண்டு செய்யணும். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலே இறங்குறார். இப்போ இதெல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலேயே தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை, என்னை நடத்த ஒருத்தரும் இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தரும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அன்னைக்கு ஆவியானவர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கினார், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. உங்களோட என்னோட நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் எதுக்காக? நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையெல்லாம் ஆவியானவரே நம்ம கூட இருந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சவுல் என்ற அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 10:10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவருக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கினதினால் அவரும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அவர் மேலே இறங்கின உடனே அவரும் தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்போ இன்னைக்கு வாழ்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி? அதே அபிஷேகம்தான், அதே வல்லமை தான். நம்ம குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, நாம் இன்னும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையானவைகளை இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அறியாமையில் அவங்க என்ன என்னை பற்றி சொல்லுவாங்க, இவங்க என்ன என்னை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், அவங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை, அவங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறத உணராமல் நிறைய பேர் அறியாமையில் இருக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே வல்லமை அபிஷேகத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நம்மை குறித்த தெய்வீக திட்டங்களை நமக்குள்ளாக இருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே, இதை நீ இப்படி செய், மகனே நீ இதை இப்படி செய், இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த வேலையை நீ செய், இதை நீ செய்யாத, உன்னை கொண்டு நான் இதெல்லாம் செய்ய போறேன், நீ தான் அதை செய்யணும் அப்படின்றத நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நடத்துறார். நான் ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த மகளாக இருந்த போதிலும் சிறு வயதிலிருந்தே எங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செஞ்சவங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப விசுவாசத்தில் தான் இருப்பாங்க.
நாங்கள் பிள்ளைகள் 6 பேர், 5 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு மகன். நாங்கள் எதை போய் அவங்கக்கிட்ட கேட்டாலும் போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுன்னுவாங்க. அப்போ நான் தான் மூத்த மகள். அப்போ நான் என்ன நினைப்பேன், இவங்க ஊழியம் செய்கிறதுனால இவங்களுக்கு உடனே நமக்கு வாங்கி கொடுக்க முடியல, அதனால போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படியும் ஜெபம்லாம் பண்ணுவோம், அப்படியே ஆண்டவர்லாம் நடத்துவார். ஆனால் எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது இவங்கள மாதிரி. நம்ம நல்லா படித்து நல்ல ஒரு அரசாங்க வேலையில் போய் சேர்ந்து நல்ல பணம் சம்பாதிச்சு நமக்கும் வச்சுக்கணும், நம்ம அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யணும். நல்லா தானே இருக்குது எடுக்கிற தீர்மானம். அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அது மாதிரியே நல்லா ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம தப்பாக ஜெபம் பண்ணால் கூட இவங்க தப்பான வழியில் தான் போகிறாங்க, போகிற வரைக்கும் போட்டோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு நம்மளை விட்டுறார். அப்படி தான் விட்டார் என்னை. நல்லா படித்தேன். அப்புறம் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேறு வேலை கிடச்சிது. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் நான் போய் சேர்ந்த நேரம் அவங்களுடைய விதிமுறையின்படி இன்றைக்கு போய் ஒரு அப்ரெண்டிஸாக சேர்ந்தா அடுத்த வருஷம் அதே நாளில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பெர்மனன்ட் ஸ்டாப் ஆகிடுவாங்க. நான் போன நேரம் பாருங்கள், என்னாலேயே 120 பேருக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அது இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் அங்கே போய் இருக்கிறேன். ஒருவேளை உடனடியாக கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் நான் இன்னும் எந்த லெவலுக்கெல்லாம் போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்போவே தடை பண்ணார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் 5 வருடங்கள் ஆகிவிட்டார். அதுக்கு பிறகு ஒரு நாள் சரி நம்ம லேட் சிஎம்மை போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போனோம். பார்த்த உடனே அவர் சொன்னார், உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆர்டர் போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எல்லாருக்கும் போட்டார், எனக்கு மட்டும் போடலை. அப்போ போய் நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இப்போ அரசாங்க விதிமுறையின்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டு இப்போ கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஏஜ் இப்போவும் இருக்குமா அப்படின்னு அப்படி கூட நான் ஒரு லா பேசினேன். ஆனால் அதெல்லாம் எடுபடலை. ஆனால் எப்படியோ ஆண்டவர் மனம் இறங்கி எனக்கு உதவி செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அங்கே நான் வேலை செஞ்சேன். ஆனால் 1989 ஆண்டு என்னுடைய தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு தேவ ராஜ்யத்திற்கு சென்றபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு திட்டவட்டமாக பேசினார். மகளே, நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய சபையை நீ கட்ட வேண்டும், இனி காலம் செல்லாது. ஆவியானவர் பேசினார். உபவாசம் இருந்து ஜெபம் செய்தேன். அதற்கு பிறகு என்னுடைய அரசாங்க வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு தேவனுடைய ஊழியத்திற்கு முழுமையாக வந்தேன். அப்போ பாருங்க, அந்த ஊழியத்தில் வந்த பிறகுதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அழைத்த அந்த அழைப்பு, அந்த தரிசனம், அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் என் மூலமாக வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எந்த இடத்துல வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு அவர் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருப்பார். நிறைய நேரம் நாம் நம்ம மன விருப்பத்தின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி, நான் இப்படி செய்யணும், நான் அப்படி செய்யணும், நான் இப்படி செஞ்சால் பெரிய ஒரு நபராக வந்துடுவேன், செல்வாக்குடையவராக வந்துடுவேன், அப்படி தான் இருக்கும், நம்ம செய்கிறதும் அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கும்போது, நம்மை தெரிந்து கொள்ளும்போது, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நாம் யாராக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த நபராக வாழும்போது தான் கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அபிஷேகத்துக்கு, அவருடைய அழைப்புக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது தான் நம்மளை அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு வினாடியும் நம்மளை கேர் பண்ணுவார். நமக்கு என்ன விதத்திலெல்லாம் பாதுகாப்பு தரணும், நமக்கு என்ன உதவிகளெல்லாம் செய்யணும்,
நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை அழைத்த தேவன் நமக்கு நன்மை செய்வதில் அவர் எப்பொழுதும் கரிசனை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தாவீது என்ற தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவரை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அப்ப பாருங்க, தாவீது என்ற தேவ மனிதனை தெரிந்து கொள்ள சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க போறாரு. அவங்க சகோதரர் நடுவிலே அவர் அபிஷேகம் பண்றார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். இப்ப நீங்க எந்த சபையில் இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருக்கிறீங்க? யாருக்கு கீழாக நீங்க ஒரு ஊழியர்களாக, விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்? உங்க மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார். நீங்க இன்றைக்கு உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிரியைகளும் நீங்க ஏதோ ஒரு மனுஷ ஆவியில செய்யல. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அநேக குடும்பத்தை நீங்க சாட்சியா மாத்துறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய தொடுதலை பெறுவதற்கு, தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது என்னமோ ஒரு சாதாரணமானவங்கள நம்மளை நினைச்சிக்க கூடாது. மற்றவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் நினைப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்க வாழ்க்கையெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, என்ன இவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கூட சிலர் நினைப்பாங்க. ஆனால் நாம் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? யாருக்காக இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக. இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பிரதிபலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், பரலோக ராஜ்யத்தில் அதற்குரிய பிரதிபலனை அவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ சவுல் தூதுவர்களை அனுப்புறார், போய் தாவீதை பிடிச்சிட்டு வாங்க. அவங்களாம் போறாங்க. போனா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க அவர் நிற்கிறாரு. எல்லாம் தேவ வல்லமை அபிஷேகத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. இந்த பிடிக்க போனாங்களே, அங்க அவங்களுக்கு நடுவில் போன உடனே இவங்க மேலேயும் ஆவி இறங்கிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் உங்களை இந்த ஊர்ல வச்சிருக்காரு? இந்த தெருவில் ஏன் வச்சிருக்காரு? உங்க குடும்பத்துல ஏன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், உங்க தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், உங்க ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும், நீங்க இருக்கிற தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் நீங்க இருக்கிற இடத்தின் மூலமாக அந்த தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் எல்லா நபர்களுக்குள்ளும் இறங்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
என் மூலமா எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் இறங்கும். எல்லாரும் தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்படுவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை பேசுவாங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வல்லமை, எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கியிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கிறார். மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நானோ யாக்கோபுக்கு அவர் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவர் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஏன் தேவ பிள்ளைகளா வாழ்றோம்? இன்னைக்கு ஏன் இந்த ஆராதனையில நாம கலந்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தை நாம ஏன் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகம், இந்த தேசம், பட்டணம், ஊர் பாவத்துல மீறுதல்ல இருக்கும்போது நம்மெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் நம்ம அதிகமாய் நிரப்புறார், பலத்துல நிரப்புறார், நியாயத்துல நிரப்புறாரு, பராக்கிரமத்தினால நிரப்புறாரு. அந்த வல்லமையில தான் நாம இருக்கிற இடங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது, உணர்வு வருது. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போ உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லுங்க. நான் சொல்றேன், சாராள் ராஜனுக்கு சொல்லுகிற வார்த்தை. உங்க பேரை சொல்லுங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எதெல்லாம் நடக்காத மாதிரி இருக்குதோ, எதெல்லாம் முடியாத மாதிரி இருக்குதோ, இனிமே அவ்வளவுதான் என்ற கடைசி எல்லைக்குள்ளாக நாம் வந்திருந்தாலும் ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவரால் எல்லாம் முடியும். அவரால் முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை தான் கர்த்தர் சொல்றாரு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போதே ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அப்ப அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்துல உங்களை கொண்டு என்ன கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எதுக்காக நம்மளை நடத்துறாரு? எல்லாரும் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். இயேசு யார் என்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளும் வரணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை பல ஊர்களில் வச்சிருக்காரு, பல பட்டணங்களில் வச்சிருக்காரு, பல தேசங்களில் வச்சிருக்காங்க. சிலர் கேட்பாங்க என்கிட்ட, ஏன் சிஸ்டர் என்னை இந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு? நான் அங்கே தானே இருந்தேன்,
ஏம்மா உன்னை கொண்டு போயிருக்கிறாருன்னா உன்னை கொண்டு போனவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் லேசானவர் அல்ல. உன்னால தான் அந்த தேசம் தேவனுடைய தொடுதலை பெறும். உன் மூலமாக தான் தேவனுடைய ஆவியானவர் அந்த தேசத்தையே மாற்றுவார். இயேசுவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. அல்லேலூயா. நம்ம ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஒரு வல்லமை பெற்றிருக்கிறோம், ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோன்னா நம்ம போகிற இடம், வர்ற இடம், பார்க்குற இடம், பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், விமானத்தில் போனாலும் நம்ம ஏதோ சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த தேசம் எங்கும் பரவி செல்லும். எத்தனை பேர் அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு நன்மையான இதை யாராலும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய தேவனால் தான் கொடுக்க முடியும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:2. அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. இப்போதான் அபிஷேகத்துக்காக எல்லாம் காத்திருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் இறங்குது. அப்போ அது எப்படி இறங்குறது என்பதை குறித்து தான் தேவ வார்த்தை சொல்லுது. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இன்னைக்கு ஏன் ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறார்? ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நாம் ஏன் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? அவர் வரப்போகிறார், அவரை நாம் சந்திக்க போகிறோம். அப்போ இந்த மாம்ச ஆவியில் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த அபிஷேகத்திலே, அந்த வல்லமையிலேயே நம்ம நிறைந்து நிறைந்து இருக்கும்போது அவர் வரும்போது அப்படியே நம்ம அவர் கூட போயிடுவோம். அதுக்காக தான் இந்த உலகத்தில் இப்படி ஆராதனைகளில் கலந்து கொள்கிறோம், ஜபங்களை ஏறெடுக்கிறோம், ஆண்டவரோடு தனிப்பட்ட விதமாக தேவனோடு பேசுகிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த வசனங்களின்படி நடக்க ஆவியானவருடைய உதவியோடு நம்ம வாழ்கிறோம். ஏன்? ஒரு நாள் அவர் வருவார். அவர் வரும்போது சாதாரண மாம்சத்தில் வாழ்ந்தோம்னா நமக்கு தெரியாது. அந்த அபிஷேகத்தில் இருந்தால் தான் உடனே நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏன் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஏன் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க? ஆண்டவர் அதற்கென்றே அவங்களை அழைச்சிருக்கிறார். அவங்க சொல்ல 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 அவங்களுக்கு பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை என்றாலே தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம். இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி, இயேசு உங்களுக்காக தான்ப்பா மரிச்சாரு, இயேசு உங்களுக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டாரு, இயேசு உங்களுக்காக தான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாரு. இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? அவர் கல்லறையில் இல்லை, அவர் எங்கேயோ இல்லை, இப்போ உங்க கூடவே இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு. இன்னைக்கு ஏன் நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இயேசுவுக்காக நம்ம ஏன் சாட்சிகளாக வாழ்றோம்? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஏன் கூட இருக்கிறாரு? அவரை பற்றி நான் பேச பேச பேச, அவரை பற்றி சொல்ல 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 அவருடைய பூரண கிருபை எனக்கு வருகிறது. அல்லேலூயா. அளவற்ற ஆசீர்வாதங்கள், அளவற்ற நன்மைகள், அளவற்ற கிருபை,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்து கொண்டே. அதனால தான் ஊழியம் செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ஊழியம் பண்ணுறாங்க, வாலிப பிள்ளைங்க ஊழியம் பண்ணுறாங்க, பெரியவங்க ஊழியம் பண்ணுறாங்க, வயசானவங்க ஊழியம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, நாங்கள்லாம் சும்மா தானே இருக்கிறோம், இந்த கிறிஸ்தவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்ல 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 அவங்கள அழைத்த ஆண்டவர் அவங்கள அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அளவில்லாத நன்மைகளை அவங்க ஆவியில் கொடுக்குறார், அவங்க ஆத்துமாவில் கொடுக்குறார், அவங்க சரீரத்தில் கொடுக்குறார். அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால் இப்போ யாராவது நம்ம தேசத்திலேயே பாருங்கள், ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? போய் நீ வாங்கிட்டியா, நீ வாங்கிட்டியா, நீ வாங்கலைன்னு சொன்னாங்கன்னா ஏன் வாங்கலை, அதுக்குரிய வழிமுறைகள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இன்னும் சிலர் அவங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்க கூடவே போவாங்க. ஏன்? எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் வந்துச்சு, இந்த அரசாங்கத்தில் வந்துச்சு, இதை பெறாமல் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு அன்பு, ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி தான் தேவ பிள்ளைகள். நான் ஒரு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இன்னைக்கு நான் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எவ்வளோ பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க, எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு கண்ணீரோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்காக வந்த இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இயேசு அவங்களோட இருப்பார். யார் அவங்களோட இருக்கிறாங்களோ இல்லையோ, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோட இருப்பார். இந்த நன்மையை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேம்மா, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஐயா, நீங்களும் பெறணும், இந்த நன்மையை பெறணும். இதை சொல்ல சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19, 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஒன்றும் பேசலை, ஒன்றும் ஜெபம் பண்ணல, சும்மா தான் மேலே இருந்த உருமாலை தான் போட்டார், கச்சையை தான் போட்டார். வியாதி எல்லாம் சுகமாயிருச்சு, பொல்லாத ஆவியெல்லாம் போயிருச்சான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை அபிஷேகம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நன்மை பாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை அபிஷேகத்தை அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. வாசித்த தேவனுடைய வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்போ நாங்கள் பேசுகிற அந்த வசனம், நாங்கள் செய்கிற பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. இப்போ நீங்கள் ஏன் ஏஞ்சல் டிவி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனையில் அநேகர் மருத்துவமனையில் படுத்த படுக்கையில், ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகளில்,
நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து இந்த ஆராதனையில் கலந்துக்கிறீங்க. ஏன் கலந்துக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசம். இந்த ஆராதனையில் ஊழியம் செய்கிறவங்க அவங்க சொந்த ஞானத்தில் செய்யலை, தேவ பலத்தில் செய்கிறாங்க, தேவ ஆவியில் செய்கிறாங்க. அவங்க பேசும்போது, அவங்க ஆராதனை பண்ணும்போது, அவங்க ஜெபிக்கும்போது அந்த ஆவி எனக்கு ஒரு விடுதலையை தரும். அந்த ஆவி இன்னும் என்னை உற்சாகப்படுத்தும், இன்னும் என்னை பலப்படுத்தும். நான் கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை தருவார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நடைபெற வேண்டும் என்றுதான் ஐயா சாது அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து, உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் அவங்க என்னால் தேவ வார்த்தையை கேட்க முடியல, தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு யாரும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்கு தான் இப்படி அவர் இந்த டிவியின் மூலமாக ஒரு ஆராதனையே ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! இதெல்லாம் எதற்காக? நம்ம நன்மை பெறும்படியாக, நம்ம ஆசீர்வாதங்களை பெறும்படியாக, தேவனுடைய தொடுதலை பெறும்படியாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் அதற்கென்றே நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இன்னைக்கு நாம ஏன் எல்லாரும் ஆராதனைகளுக்கு வருகிறோம்? ஜெபங்களிலே நாம் ஏன் பங்கு கொள்ளுகிறோம்? அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். உலகத்துல இருக்கிறோம், பலவிதமான போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், துக்கம், வேதனை. இதுல நம்ம சில நேரத்துல தேவ பிள்ளைகளா இருந்தா கூட சோர்ந்து போயிடுவோம். உள்ளான மனுஷன்ல வல்லமை குறைஞ்சிரும். ஆதியிலிருந்த அன்பு இருக்காது, ஆதியிலிருந்த உற்சாகம் இருக்காது, ஆதியிலிருந்த அந்த தேவ பயம் கூட கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஏன் இப்படி நாம் கூடி வருகிறோம்? இந்த உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படும்படியாக. ஹல்லேலூயா! 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றோம். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் உங்களுக்கு விடுதலை தருகிறவர், இயேசுதான் உங்களை ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவர் என்று நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். ஏதோ சும்மா பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. வல்லமையோடு, பரிசுத்த ஆவியோடு, முழு நிச்சயத்தோட அந்த வைராக்கியத்தை ஆவியானவர் தான் எங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிதான் சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கே வைராக்கியமானவர்களாக இருக்கிறோம். அந்த வல்லமை அபிஷேகத்தில் நம்ம எப்படி தைரியமாக இருக்கிறோம் நமக்கு தெரியும். எனக்குள்ளே இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, என்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. என்னை கொண்டு இந்த பூமியில் எந்த நன்மைகளையெல்லாம் என் குடும்பத்தில், நான் இருக்கிற ஊரில், நான் இருக்கிற பட்டணத்தில், நான் இருக்கிற தேசத்தில் என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று என்னை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வல்லமையில தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்த ஒரு அழைப்பு ஒரு விசேஷமானது, முக்கியமானது, விலை மதிக்க முடியாதது. எனக்கு நான் மட்டும் ஒரு நன்மை பெறுகிறவளாக இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய நன்மையை பெறும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
எத்தனை பேர் அதில் உறுதியாக இருக்கிறீங்க? சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் அவருடைய வல்லமையில் இருங்க, அந்த அபிஷேகத்தில் இருங்க, அவரோட பேசிக்கிட்டே இருங்க. அவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அவர் கூட நடங்க, அவர் உங்க கூட நடப்பார். நம்ம இந்த உலகத்தில் தனியாக நடக்கலை, நம்மை உருவாக்கின தேவனோடு நடக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இல்லை, நம்மை அழைத்த தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. சிலர் நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளை தெரியாதுன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். மகளே மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, நீ தண்ணீரை கடப்ப நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடப்பாய் நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினியில நடப்ப அக்கினியின் வாசனை கூட உன்னை பற்றாது, நான் கூடவே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறாங்க? நம்ம இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் நம்ம மேலே கரிசனை உடையவர், அக்கறை உடையவர், நமக்கு நன்மையானவைகளை செய்வதில் எப்பொழுதும் கவனமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பயமா இருக்குது, பயமா இருக்குது, என்ன நடக்கும்? உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு தெளிந்த புத்தி உள்ளவரா, எனக்கு தெரியும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், பலமுள்ள ஒரு ஆவி எனக்குள்ளே இருக்குது, அன்புள்ள ஆவி எனக்குள்ளே இருக்குது. எது நடந்தாலும், எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் போனாலும் நாங்கள் ஒன்றையும் குறித்து பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஆவியை எங்கள் ஆண்டவர் கொடுக்கல. எங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி, கிளியர் மைண்ட். நான் யாரு, நான் எங்கே இருக்கிறேன், என் கூட இருக்கிறவர் யாரு, எனக்கு நிறைய காரியம் தெரியுதோ இல்லையோ, என் கூட இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஐயோ அவங்க என்னமோ பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னையும் பார்ப்பார், அவங்களையும் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு கிளியர் மைண்டை எனக்கு கொடுத்துருக்காரு. யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறவர். எனக்கு தீமை செய்கிறவங்களெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நான் போய் நிற்க வேண்டியதில்லை. என்னம்மா பண்ணுற, என்னையா பண்ணுற, கேட்க வேண்டியதில்லை. சில நேரத்தில் அவங்க பண்ணது கூட நமக்கு தெரியாது, இவரே நமக்கு தெரியாமல் போய் கேட்டுருவார், இவரே நமக்கு தெரியாமல் போய் பேசிடுவார். பயந்துருவாங்க, ஐயோ அவங்களுக்கு விரோதமாக இப்படி பேசணும், அவங்களுக்கு விரோதமாக இப்படி செஞ்சோம், அவங்க ஆண்டவரே வந்து இப்போ நம்மளை பயமுறுத்துறாரு, ஐயோ வேணாப்பா விட்டுடலாம். அந்த மாதிரி நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, நீங்கள் எங்களை அழைச்சிங்களே, எங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டீங்களே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்கள் பாதத்தில் விழுந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லா விதத்திலும் எங்களுக்கு நன்மை செய்வதில் நீர் எப்பொழுதும் கவனமாயிருக்கிறீர், கரிசனை உடையவராக இருக்கிறீர். நாங்களும் உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினியிலே எழுந்து நாங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு உம்முடைய கிருபை நீர் இன்னும் அதிகமாய் தாரும். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. அன்பர்களே, கர்த்தர் அருளிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதை செய்திருக்கிறது, செய்ய போகிறது, செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நன்மை செய்கிறதில் அவருக்கு ஈடு இணை எவருமே கிடையாது. யாக்கோபு 1:17 அப்படித்தான் சொல்லியிருக்கு. அவரிடத்தில் இருந்து தான் எல்லாம் வருது. அவர்தான் ஊற்று காரண கர்த்தா. சரி, நாம் இப்பொழுது சில காரியங்களுக்கு ஜெபிக்கணும். அதிலும் குறிப்பாக மரண பயத்தில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படணும். போர் 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 என்று வாழ்க்கையையே நடுங்க செய்து வேதனைக்குள்ளாய் கொண்டிருக்கிற அந்த யுத்தம் நிற்கணும், சமாதானம் ஓங்கணும். இதை வேறு யாராலும் செய்ய முடியாது, கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். காரணம் அவருடைய நாமமே சமாதான பிரபு. இஸ் த ஒன்லி பீஸ்மேக்கர். இருக்கிற இடத்தில் நாம் எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. முழங்கால் படியணுமா, அது உங்க விருப்பம். என்றாலும் ஒருமித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இருள் சூழ்ந்த இந்த காலத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் நீரப்பா. நீ சொன்னால் போதும். எப்படிப்பட்ட புயலானாலும் ஒரு வார்த்தைக்கு அடங்கியது போல இந்த யுத்தத்தை அடக்கவும் வார்த்தை தான். ஆண்டவரே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, சாலோமின் ராஜா, இரக்கமாயிரும் அப்பா. எத்தனை கோடிகள் 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 பணம் விரயமாகிறது, இன்னுயிர் உலகை விட்டு கடந்து போகிறது. பல கொடூரமான பாதிப்பில் உயிர் போகாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உமக்கு தெரியுமே. ஆனாலும் நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை பார்த்தால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. என் குறையை மன்னியம், எங்கள் குறைகளை மன்னியம். நாங்கள் அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டு எங்கள் குறைகளை நாங்கள் அறிந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேசங்களுக்காக மன்றாட அருள்தார். யுத்தத்தை ஓய பண்ணும் அப்பா. உம் ஜனங்கள் மேல் அன்பு கொண்டவர் நீர். எல்லா ஆத்துமாவும் உம்முடையது என்று தானே வேதம் சொல்கிறது. கர்த்தர் இரக்கமாக இரும், யுத்தத்தை ஓய பண்ணும். நன்றி இயேசுவே. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தாரும். இழந்து போனதை மீண்டும் பெறுவதற்கு நீரே ஒரு வழிகாட்டும். தகப்பனே, தேசங்கள் பலவிதமான அச்சுறுத்தல்களில் கதிகலங்கி இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நல்ல செய்தி அந்த தேசங்களுக்கு போகட்டும், ஆட்சியாளர்களுக்கு போகட்டும், அமைதி திரும்பட்டும். இயேசுவல்லாமல் வேறு ஒருவராலும் அமைதி கொடுக்க முடியாது. நாங்கள் அறிந்திருக்கிறது பிறரும் அறியட்டும். எங்கள் தேசம் பாதுகாப்பாக இருக்கட்டும். எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல் முயற்சிகள் நீடிக்கட்டும். எங்கள் பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள், எல்லையில் நிற்கும் பாதுகாப்பு படையினர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலாம். தேசம் நலமாய் இருப்பதற்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற மருத்துவ குழாமினர், ஆசிரியர் பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த குழுக்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஏற்படுத்தி இருக்கிற பாதுகாவலர்களை நீர்தான் பாதுகாக்கணும். மக்கள் மன நிம்மதியாய் வாழ்வதற்குரிய வழியை கண்டுபிடிக்க அருள்தார்.
நிம்மதி எங்கே என்று அழையும் மக்களுக்கு அந்த நிம்மதியை சொல்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுக்காக வேண்டுகிறோம். பிரதானமாய் விளங்குகிற இயேசுவின் வருகையை பறைசாற்றுகிற ஏஞ்சல் டிவி நேயர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தீவிரமாய் செயல்படுகிறதை அறிவீர். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளையும் நீர் அறிவீர். இந்த ஊழியத்தை கனப்படுத்தும். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க குருமார்கள், தந்தையர்கள், கன்னியாஸ்திரிகள், இவர்களை எல்லாம் நினைத்தருளும் அப்பா. ஆங்கிலிக்கன் திருச்சபையாரை நினைத்தருளும். பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களை நினைத்தருளும். ஏதாகிலும் ஒரு வழியில் இறைவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள், மிஷனரி ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில் என்று கைவிடப்பட்டவர்களுக்காக கருத்தாக நடத்துகின்ற இல்லங்கள் அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏஞ்சல் டிவியினுடைய நேயர் பெருமக்கள், பிரதிநிதிகள், பங்காளர்கள் அத்துணை பேருக்காக நான் வேண்டுகிறேன். கர்த்தருடைய சபையாருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவனுடைய அருள் பெற்று வாழட்டும். எங்கள் நாட்டில் நடைபெற இருக்கிற தேர்தலில் இறைவனுடைய திருவுள சித்தம் நிறைவேற, ஒரு பாதுகாப்பான முறையில் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற கர்த்தர் அருள் தாரும். இந்த நாட்களில் பரீட்சை முடிவை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிர்கால திட்டமிட்டு செயலாக்க பண்ண வேண்டும் என்று தீவிரிக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உதவி செய்யும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்கும் மக்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். மேல் படிப்புக்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். வேலை தேடி பல தேசங்களில் போயிருக்கிற பிள்ளைகள், படிக்க போயிருக்கிற பிள்ளைகள் அங்காங்கே பாதுகாப்பாய் இருக்கட்டும். தகப்பனையும் உடைய திருக்கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலையின் செய்தி ஒளிபரப்பாகும். அதை பாருங்கள். தவறவிட்ட இந்த ஆராதனையை கர்த்தருடைய சபையின் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. thank you